எதுக்காக உள்ள வந்த எல்லாத்துக்கும் ஒரு வேணாமா சிலர்லாம் அவாய்ட் பண்ணி விளையாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி நான் விருப்பம் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்து வெளியே போகும்போது வெளியே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4வது ப்ரோமோவும் விட்டுருக்காங்க. எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை தான் 4 ப்ரோமோ விடுவாங்க. ஆனா இன்னைக்கு வியாழக்கிழமை தான் இன்னைக்கே 4 ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஆக்சுவலா 3வது ப்ரோமோல கமருதீனோட ஃபேமிலி வர மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அதோட தொடர்ச்சியா தான் இந்த ப்ரோமோவை விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அந்த ப்ரோமோல வந்து கமருதீனோட அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்டும் வந்ததா நான் சொல்லியிருப்பேன். இவர் ஹஸ்பண்ட் இல்லையா, கமருதீனோட ஃப்ரெண்ட் தான். அப்ப அக்கா வந்திருக்காங்க, அதே மாதிரி வந்து கமருதீனோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல. என்னெல்லாம் இவங்க அட்வைஸ் பண்றாங்க அப்படின்றத தான் இந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்ததுன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். ஆக்சுவலா முதல்ல ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, தனியா கூப்பிட்டு கமருதீன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ என்ன சொல்லிட்டு வந்த, இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க, எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்கு, அந்த வரமுறையை தாண்டி நீ நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அதாவது லவ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க பாத்தீங்களா, அதை மீன் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் தேவையில்லையா, ஃபேமிலி எல்லாருமே உன்னை நேசிக்கணும்னு நினைக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ண எப்படா நேசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல பார்வதி விஷயத்தை பத்தி நிறைய சொல்லிட்டாரு. அதாவது பார்வதியை விட்டு நீ விலகிரு, நீ பார்வதி கூட சேர்ந்து விளையாடுறது நல்லா இல்ல, நீ சேர்ந்து அவ கூட பண்ணிட்டு இருக்க காரியம் நல்லா இல்ல, உன்னோட இமேஜே அதை டோட்டலா காலி பண்ணிரும், அதனால அவளை விட்டு விலகிருன்றத திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அரோராவையும் போட்டு காலி பண்றாருங்க. அரோரா செம்மையா டபுள் கேம் ஆடிட்டு இருக்கா. உன்கிட்ட அவ அடிக்கடி அட்வைஸ்லாம் பண்றால, அந்த அட்வைஸ்லாம் வந்து நீ சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா அந்த அட்வைஸ் எல்லாமே பிளான் பண்ணி பண்றது தான். அவளை பொறுத்த வரைக்கும் உனக்கு பின்னாடி சில விஷயங்களை பேசுறா, அது ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா பின்னாடி சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அவங்க. அது என்னன்னா, கமருதீன் கிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கு, சிலர் லவ் பண்ணலன்னா ஆசிட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவன் லவ் பண்ணலனா, அதாவது என் கூட நீ பேசலன்னா உன்னை வந்து நான் திட்டுவேன் கோவப்படுவேன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு அரோரா சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஃப்ரெண்ட் இந்த இடத்துல மீன் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு குறிப்பா ஒன்று சொல்றாரு. அது என்னன்னா, சில சமயம் அரோராவா வந்து வெல்விஷரா சில அட்வைஸ் பண்றேன்னு சொல்றா பத்தியா, அப்படி சொல்றாங்க பத்தியா, அந்த விஷயத்தை நீ எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அட்வைஸ் பண்றேன்னு வந்தாலும் அவங்க சொல்ற அட்வைஸை நீ எடுத்துக்காத, ஏன்னா அது உன்னை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போற அட்வைஸா இல்லைன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆக மொத்தத்தில் ஃப்ரெண்டு 2 பேரை பத்தி சொல்றாரு. ஒன்னு பார்வதி கூட சேராதன்னு சொல்றாரு, இன்னொன்னு அரோராவையும் நம்பாத, அரோரா ஒன்று சொல்றானா பிளான் பண்ணி தான் சொல்லுவா, அந்த விஷயத்தை நீ காதுல போட்டுக்காத, உன் கேமை மட்டும் ஆடுன்னு சொல்றாரு. இதை தாண்டி அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, கமருதீன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீ உன்னோட 100% எஃபர்ட்டை போடலையோன்னு எனக்கு தோணுது, அதாவது இந்த லவ் கண்டென்ட் பார்வதி கூட சுத்திட்டு இருக்கிறதுனால நீ 100% போடலையோன்னு எனக்கு தோணுது, நீ கேமை நல்லா பண்ணுடா, அதே மாதிரி நீ கேமெல்லாம் முடிச்சிட்டா வீட்டுக்கு தான் வரணும், அதாவது நம்ம சொசைட்டில தான் நடமாடணும், அந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நீ வீட்டுக்குள்ள சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கல்ல, நம்ம இதெல்லாம் வந்து வெளியே இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி எடுத்துப்பாங்க, நாளை பின்ன நம்ம ரோட்ல நடந்து போவோம், அப்படி நடந்து போகும்போது நம்ம தலை நிமிர்ந்து நடந்து போக முடியுமா, தலையை தொங்க போட்டு தான் நடந்து போனோம், அந்த மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை வந்து சைனாவே பண்ணி காட்டுறாங்க. நம்ம வந்து தலையை நிமிர்ந்து போனோம், இப்போ நீ பண்ற காரியத்தெல்லாம் வச்சு பார்த்தா தலையை குனிஞ்சிட்டு போக வேண்டியதா இருக்கு, அதனால இருக்கிற 3 வாரம் நல்லா எஃபர்ட் போட்டு விளையாடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. டிக்கெட் டு ஃபினாலேல எப்படியாவது ஜெயிச்சிரு, அந்த போட்டியில வந்து ஃபுல் எஃபர்ட்டை போடு, பார்வதியை விட்டு விலகி இருந்து இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 பேருமே பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. இதை தாண்டி இவங்க 2 பேருமே தனித்தனியா பேட்டி தந்திருக்காங்க. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இவர் இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கமருதீனுக்கு ஆதரவா நிறைய பேட்டிலாம் தந்திருக்காரு. கமருதீனோட கேமை கெட்டு போறதுக்கு காரணமே பார்வதி தான், பார்வதி மட்டும் இல்லைன்னா இவன் நல்லா ஆடி இருப்பான், பார்வதி தான் அந்த லவ் ட்ராக்கை வச்சு இவன் கேமையே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காரு. பட் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேலேயே தான் தப்பு இருக்கு. அழகா இவங்க இந்த குடும்பம் வந்து பார்வதி மேல பழிய போட்டு தப்பிக்கலான்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன கமருதீன் என்ன சின்ன குழந்தையா, விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதா, எல்லாம் கமருதீனுக்கும் தெரியதான் தெரியும். அதே மாதிரி கமருதீன் வந்து உன் அண்ணன் வந்தாலும் நான் சண்டை போடுவேன், அடி வாங்குவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அக்காவும் ஃப்ரெண்டும் இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க, பார்வதி அப்படி இல்ல, அப்பெல்லாம் இல்லன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டாருங்க. சரி, ஃபுல் எபிசோட் நம்ம பார்க்க தானே போறோம், ஃபுல் எபிசோட்லயாவது பார்வதி அப்படிலாம் இல்ல, நாங்க 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கு, பார்வதி மேல மட்டும் தப்பு இல்லன்றதெல்லாம் சொல்றாரா இல்லையான்றதை நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு சொல்லுவார்னு நம்பிக்கை இல்லை. அவங்க சொல்ற எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.